லாஸ்ட்டாக எது வரைக்கும் முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதை கேட்டு சச்சு ஷாக் ஆன மாதிரி தான் 3rd எபிசோட் முடிச்சிருப்பாங்க. ஓகே, 4th எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சோஃபி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சச்சு வந்து அது கேட்டுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆயிடுச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லும் போது இப்போ பார்த்தல கௌரின்றவங்க அவங்க வந்து சுப்பையாவோட தூரத்து சொந்தக்காரங்க. அவங்க பையன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை சோஃபியை பார்த்து அவங்க மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க போல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த சுப்பையா என்ன பண்ணிருக்காரு, ஓகே பணம் வருது அப்படின்ட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்போ சோஃபியோட பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இங்க இருந்து கஷ்டப்படுறது கல்யாணம் பண்ணிட்டு போ, எல்லாரும் உங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க, மேபி உனக்கு அங்க நல்ல லைஃப் இருந்தா நீ அது சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஃபிக்கு அப்போ வந்து சின்ன பொண்ணு தான், ஒரு 20 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு அங்க போய் வாழலாம் அப்படின்ட்டு தான் கல்யாணம் பண்ணி போறாங்க. பட் இதை விட அது டார்ச்சர்ன்ட்டு போன அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் நிறைய குடிப்பாரா, இவர் தனியா மட்டும் குடிக்காம கூட ஒரு பொறுக்கி கும்பல், ஏன்னா இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ற கோஷ்டி இல்லைங்களா. ஸோ அங்க இருக்கிற அந்த பொறுக்கி பசங்க குடிகார பசங்க எல்லாம் கூட்டின்னு வந்து அவங்க கூட குடிச்சு அவங்களுக்கும் இவனுக்கும் சைட் டிஷ் செஞ்சு கொடுக்கணுமா, அசிங்கமா திட்டுவானா, அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம வெளியே சொல்ல முடியாம பல கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். ஸோ ஒரு லெவலுக்கு மேல என்னால் அங்கே இருக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரலாம் அப்படின்னும் போது தான் லக்கிலி அவனே வந்து மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இதுதான் சாக்கு, நானும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். நான் ஏதோ குருட்டு நம்பிக்கையில அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். பட் எப்படி வாழ்றது என்ன வாழ்றதுன்றது எனக்கு தெரியாம இருந்தேன். அப்போதான் ரத்னசாமி அங்கிள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு, எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு வேலையும் போட்டு கொடுத்தாரு. இப்போ அப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கரஸ்பாண்டன்ஸ்ல நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னா எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சச்சு என்ன சொல்றாருன்னா, உலகத்துல எங்க அம்மா தான் அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் நிறைய பெண்கள் இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு சோஃபியை. இங்க நம்ம சச்சுவோட ஒரு பிளாஷ்பேக் தான் ஒன்று காமிக்கிறாங்க. அதுல அவங்க அம்மா வந்து இவருக்கு 500 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. இது எதுக்குமா எனக்கு கொடுக்குறேன்னும் போது, நீ சட்னி வச்ச இல்லையா, ஸோ அது கொஞ்சம் வியாபாரம் அதிகமானனால வந்த லாபம் உன்னோட சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே சொல்றாங்க, இதை நீ தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, அம்மா உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரேன், அந்த அக்கௌண்ட்ல மாசம் மாசம் உனக்கு கொடுக்குற பணத்தை நீ சேவ் பண்ணிக்கிட்டே வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சச்சு என்ன சொல்றாரு, அதை வேணா நான் அடுத்த மாசத்துல இருந்து பண்றேமா, இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கு அப்படின்னு. அப்படி என்னடா உனக்கு செலவு இருக்குன்னு கேட்கறாங்க. அப்படியே கட் பண்ணி காமிக்கிறாங்க. 2 பேரும் பிரியாணி கடையில போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. சச்சு அப்படியே பீச்சுக்கு கூட்டு போயிட்டு பீச்ல ஐஸ்கிரீம்லாம் அம்மாக்கு இவங்க வாங்கி கொடுத்து சாப்பிடும் போது இவர் தான் பணம் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ சச்சு சொல்றாரு, இது மட்டும் இல்லாம இதை விட பெரிய ஹோட்டலுக்கே நான் பெரியவனாகி சம்பாரிச்சு உன்னை கண்டிப்பா நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா, அந்த ஒரு காசா இருந்தாலும் நம்ம உழைப்புல சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ பிரசன்ட்ல யாரை காமிக்கிறாங்கன்னா, கௌரியை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கட்சியில இருக்காங்க தெரியுமா, அந்த கட்சியோட எம்எல்ஏ. அவர்கிட்ட போயிட்டு, தலைவரே என் பையன் இன்னும் 3 மாசத்துல வெளியே வந்துருவான் அப்படின்னும் போது, ஆமா ஆமா உன் பையன் கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கானேன்னும் போது, கொலை கேஸ் இல்ல, இப்ப அது கொலை முயற்சி கேஸா மாறிடுச்சு. ஸோ இன்னும் 3 மாசத்துல என் பையனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவன் நம்ம கட்சிக்காக தான் உள்ள போனா, ஸோ அவனுக்கும் கட்சியில ஏதாவது பதவி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி கௌரி விட்டுடுவேன் உன் பையனை, அவன் நார்மலாவா சண்டை போட்டுட்டு போனா, கட்சிக்காக தானே போனா, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னும் போது, வர எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷன் ஒன்று வருது இல்லையா, அதுல என் பையனுக்கு சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, அதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உன் பையனை நல்ல ஒரு பதவிக்கு கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ அவசரப்படாத, உன் பையனுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு, அதை இந்த லேடி கௌரி கிட்ட கொடுத்து, இவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க, இவங்க ஃபோன் பண்ணுவாங்க உனக்கு, அவங்க கேட்கறத நீ அவங்களுக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அங்க கட் பண்ணி இங்க சச்சுவையும் பீட்டரையும் காமிக்கிறாங்க. டீ கடையில் டீ குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சுப்பையா ஃபுல் மபிள எங்கேயும் கீழே விழுந்திருக்காரு. இவங்க 2 பேரை பார்த்தோன்னே கிரிட்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீங்க பிசினஸ் மேன் தானே, சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஊட்டியில ஏதாவது லேண்ட் வாங்கணுமா அப்படின்னா என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஏதாவது ஐடியா இல்லை சார், நான் வெக்கேஷன் மாதிரி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சரி சார் எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு சச்சு கிட்டே கேட்கிறாரு. அப்போ பீட்டர் சொல்றாரு, வேணாங்க வேணாம், அவர் சித்தப்பா இல்லையா, ஸோ வேண்டாம் கேட்காத ப்ளீஸ் அப்படின்னும் போது, நான் ஏன்டா உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நான் பேசவே இல்லைன்னா, எங்க பிசினஸ் எங்க டீலிங் நாங்க பேசிக்கிறோம், நீ வராதடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சச்சு கிட்டையும் காசு வாங்குற, சச்சுவும் 1000 ரூபாய் எடுத்து ஒரு பேக்கெட்ல வச்சு அமுச்சு விடுறாரு. அப்போதான் பீட்டர் சொல்றாரு, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, சோஃபிக்கு தெரிஞ்ச கோவப்பட மாட்டாளா, நம்மதியோ அவன் அதை பேக்கெட்ல இருந்து வெளியே எடுத்தாலே ஜெயில தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா செல்லாத காசு ரொம்ப நாளா இருந்தது, இவன் கேட்டுனே இருக்கானு சொல்லிட்டு கொடுத்து அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எதிர்க்க கார்த்திக் வராரு. கார்ல வந்துட்டு இருந்த கார்த்திக் டக்குன்னு நம்ம சச்சுவை பார்த்து நிப்பாட்டிட்டு, வா சச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன காட்ட போற அப்படின்னும் போது, நான் அப்பா ஆஃபீஸ் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இந்த பாக்ஸ் என் கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துட்டு வராரு. என்ன பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அமுதாவும் ரத்னசாமியும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கொடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் போல. இதெல்லாம்
தான். அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வாட்ச், ஒரு வேலட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணது, அதாவது அமுதா லவ்ஸ் ரத்னசாமி A&R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இருக்கு. அதை பார்த்து கார்த்திக் சொல்றான், ஸோ எல்லாரும் லவ் பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பையன் அந்த டைம்ல எட்டி பார்க்கறான்ல, அப்போ அப்பாவும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சச்சு என்ன பண்றாரு, நான் அங்க ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், அங்கிருந்து நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்து வாழ்க்கைனா என்ன, இப்படியும் மக்கள் வாழ்றாங்கிறத நீ தான் எனக்கு இங்க காமிச்சிருக்க. என்னதான் நம்ம அப்பா எங்க அப்பா எனக்கு கெட்டவரா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கடவுளா தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பர்ஸ் ஒன்று அங்க இருந்தது இல்லையா, அதை எடுத்துட்டு அப்பா ஞாபகமா நான் இது மட்டும் வச்சிருக்கேன் கார்த்திக் அப்படின்றாரு. அதுல ஒத்த பைசா அப்பவும் அப்ப நம்ம நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு போறாரு. அப்பதான் சச்சு கேட்கிறாரு கார்த்திக் கிட்ட, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி லவ் கிஃப்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ கார்த்திக் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறாரு. என்னன்னா கார்த்திக் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க லவரான ஜென்சி வராங்க. வந்துட்டு இந்தப்பா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிஃப்டா எதுக்குன்னும் போது உனக்கு தான் பிள்ளையார் சாமினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ நான் அங்கே போகும்போது பார்த்தா அந்த கடையில் அந்த பிள்ளையார் சாமி இருந்தாங்க, அதனால உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் ஒன்று சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்போ நம்ம ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்டோன்னே ஓ அப்படியா ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகிறாங்க என்னாச்சு அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டு சவிதாவோ ஏதோ அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறனும் போது நான் ஆரம்பத்திலே நினைச்சேன் எல்லா தப்பா அந்த பையன் மேலே தான் இருக்கு அப்படின்னும் போது அவங்க லைஃப்ல அவங்க என்னென்ன ஆயிட்டு போகுது, நீ அவங்க லைஃப்ல ஜஸ்ட் பண்ற, அந்த பையன் மேலே தப்பு இருந்தானா பொண்ணு மேலே தப்பு இருந்தானா, பிரேக்கப் ஆயிடுச்சு அதோட விட்டுட்டு போக வேண்டியதானு போது இந்த பார் கார்த்திக் நீயும் ஃபியூச்சர்ல உங்க அம்மா உங்க அப்பா ஒத்துக்கல ஏன் அப்பா ஒத்துக்கலன்ட்டு நீ பிரேக்கப் பண்ணிட்டு போகணும் நினைச்சேன்னா மவன் உனக்கு கொண்டு போட்டுவேன், நான் ஏன் இன்னும் பிரேக்கப் பண்ண போறேன், ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம கதையோட மர்ஜ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த கொடுத்தாங்க இல்லையா பிள்ளையார் சாமி கிஃப்ட், அதை கார்த்திக் எடுத்து பாக்குறாரு. அப்படியே இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. சோஃபி வந்து ஒரு மாதிரி டென்ஷனா அழுதுட்டு அவங்க பேக்கை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. என்னாச்சு சோஃபி அப்படின்னு கேட்கும்போது நேற்று இளங்கோ அண்ணா கிட்ட கிராசரி வாங்கணும்னு ஒரு 1500 ரூபாய் வாங்கி பேக்ல வச்சிருந்தேன், இப்போ அந்த காணும் அப்படின்னும் போது எங்க போயிருக்க போகுது, பேக்ல தான் இருக்க போகுது, கிளீனா செக் பண்ணி பாரு அப்படின்னும் போது நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், நான் கரெக்டா இந்த ஜிப்ல தான் வச்சேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதனால என்ன இப்போ அப்படின்னு, இல்ல நான் இப்படிதான் சும்மா வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நேற்று தான் கிராசரி வாங்கணும்னு வாங்கி வச்சிருக்கேன், எங்க போயிருக்க போது மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது கண்டிப்பா வீட்டுல இருக்கான்ல அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வராங்க. ஸோ அப்ப அங்க ஜெயலட்சுமி அம்மாவும் வராங்க. வந்துட்டு சொல்றாங்க இதுதாம்மா நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அமுதா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் புதுசாவா நடக்குது, இது நடக்கிறது புதுசு இல்லதான், பட் தினமும் இது மட்டும் தான் நடக்குது, ரொம்ப வெறுத்து போயிடுச்சு எனக்கு, ஏதோ இத்தனை நாள் ரத்னசாமி அங்கிள் தான் என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சு பார்த்திருந்தேன், இப்போ அவர் போன பிறகு நான் ரொம்ப தனிமையா அனாதையா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அப்போ ஜெயலட்சுமி அம்மா என்ன சொல்றாங்களா அதை பத்திலாம் நீ கவலைப்படாதமா, உன்னை சுத்தி தான் நாங்களாம் இருக்கோம் போது நீங்க கூட எவ்வளவுமா எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அந்த ஆளுக்கு ஒரு இது வேணாவா, என்னதான் குடிகாரனா இருந்தா கூட அவன் தான் புள்ள தான் குடும்பம் தான் மனைவின்னு வரும்போது எல்லாரும் அவங்க பசங்களுக்கு செய்யதான் ஆசைப்படுவாங்க, இந்த ஆள் நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒண்ணுமே இந்த ஆள் செஞ்சதில்லை, என்னடா அம்மா கஷ்டப்பட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க, இப்போ என்னையும் அதே மாதிரியான கஷ்டத்துலதான் இவன் வாழ வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோஃபி ரொம்ப பிரேக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி இருந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. ஜெயலட்சுமி அம்மா அமுதா 2 பேருமே வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம சுப்பையாவை தான் காமிக்கிறாங்க. இங்க இப்படி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறதுனா கூட இல்ல, காலைல சச்சு கொடுத்த 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு டாஸ்மாக்ல குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் பில் சொல்ற 685 ரூபாய் ஆச்சுன்னும் போது இவர் ஒரே ஒரு 1000 ரூபாய் நோட்டு எடுத்து ஆட்டி ஆட்டி காமிச்சு இந்தா வச்சுக்கோ அப்படிங்கும் போது சார் என்ன சார் 1000 ரூபாய் நோட்டு கொடுக்குறீங்க, என்ன நீ கேட்டதுக்கு 1000 ரூபாய் நோட்டு, ஓ 1000 ரூபாய் நோட்டு பேண்ட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் சுப்பையாக்கே தோணு வருது, அதை பார்த்தோன்னே சரி 1000 ரூபாய் தானே தம்பி இப்போ இன்னைக்கு வச்சுக்கோ, எப்படி நாளைக்கும் நான் இங்க தான் குடிக்க வருவேன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்றான் இதுக்கெல்லாம் முதலாளி ஒத்துக்க மாட்டாரு, நீங்க ஒழுங்கா பணத்தை எடுத்து கொடுங்கிற போது எழுந்து என்ன ஃபுல்லா செக் பண்ணிப்பாரு, என்கிட்ட ஒத்த பைசா இல்ல இருந்தா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப தெனவட்டா பேசிட்டு இருக்காரு. அப்போ இது இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்றதை பார்த்து பக்கத்துல குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, என்னாச்சு அப்படின்னும் போது இல்ல சார் குடிச்சிட்டு காசு கேட்டா செல்லாத 1000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படின்னும் போது ஓகே அவரதையும் என் பில்லோட சேர்த்து கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன் அப்படின்னும் போது இப்போ நம்ம சுப்பையா வாவ் ஜென்டில்மேன் வாங்க காட் பிளஸ் யூ உங்களை, நீ உங்களை மாதிரி ஆளுங்களால தான் மழை பெய்யுதுங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு டைலாக் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு சரிங்க சார் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்குறாரு. ஊத்தி கொடுத்துட்டு ஏன் சார் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னும் போது இல்ல சார் உங்களுக்கு தெரியாத ஆள் யாரா இருக்க முடியுமா, எவ்வளவு பெரிய ஆள் நீங்க ஊட்டியில அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது என் பேர் மகேந்திரன், ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னும் போது ஓகே சார் இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்குன்னும் போது உங்களால ஆக வேண்டிய காரியம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் என்ன கேட்டாருன்னு தெரியல. அப்படியே அங்க கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. ஜெயலட்சுமி அம்மா வந்து சோஃபியை தேடி சுத்திட்டு இருக்கும்போது சோஃபின்னு கத்திட்டு சச்சு இருக்கிற இடத்துல வந்து தேடிட்டு இருக்காங்க. சச்சு வந்து பின்னாடி தோட்டத்துல தானே இருக்காரு. அப்போ இவங்க வந்து தேடிட்டு இருக்கிறத பார்த்து சச்சு என்ன பண்றாரு, சோஃபியை நான் தான் வெளியே கடைக்கு அமைச்சிருக்கேன் அப்படின்னும் போது ஓகேப்பா நீங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டீங்க, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அப்பாவுக்கும் என் வீட்டுக்காருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத சொன்னதே இல்லை அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா பேர் பரியரும் பெருமாள்னு இவர் கலாச்சினுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இருக்காராப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எங்க அப்பாவும் இப்பதான் ரீசெண்டா செத்து போனாரு
போனாரு அப்படின்றாரு. எப்படி பழக்கம் நம்போது தெரியலமா, 2 பேரும் இவங்க சென்னையில ரூம்மேட்ஸ், நான் ரொம்ப சின்ன பையமா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றதை கேட்டு, சரிப்பா நான் இத விஷயத்த வந்து கார்த்திகிட்ட கேட்க முடியாது, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு தைரியமா கண்டிப்பா கேளுங்கம்மா அப்படின்னு நம்ம சச்சு சொல்லும் போது, இல்லப்பா அவர் சாகும்போது நீயும் கார்த்திக் தான் உள்ள இருந்தீங்க, அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னும் போது, அப்போ நம்ம சச்சு என்ன சொல்றாருன்னா, கார்த்திகை பார்த்து கண் கலங்கிட்டு உன் கல்யாணத்தை மட்டும்தான்ப்பா என்னால நடத்தி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு தாமா இறந்தாருன்னும் போது, இப்படிதான்ப்பா இருக்கு, நானும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கேன், எனக்கே தனிமையா ஒரு 4 நாள் தான் அவர் இறந்து, என்னால அந்த தனிமையும் அந்த வெறுமையும் என்னால தாங்க முடியல, என்னை சுத்தி என் பசங்க எல்லாம் இருக்காங்க, என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு அழுறாங்க. விடுங்கம்மா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க அழுதுட்டே போனதோடனே அங்க சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஜென்சி வீட்டுல காமிக்கிறாங்க. ஜென்சியோட அப்பா வந்து ஜென்சி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டாருன்னா, நான் ஒரு ஃப்ரெண்டு, என்னோட பழைய ஃப்ரெண்டு, நான் சின்ன வயசுல ஜென்சியும் அவங்க பையன் இவரோட ஃப்ரெண்டோட பையனும் வந்து விளையாடி இருக்காங்க போல. ஸோ ஜென்சி கிட்ட அந்த பையனை பத்தி இவர் சொல்றாரு, அவங்க வந்து உன்னை பொண்ணு கேட்கறாங்க அப்படிங்கும் போது, இல்லப்பா முடியாதுன்னும் போது, நீ எதுக்கு வேணான்னு சொல்றன்ற காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு ஜென்சி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அது காரணம் என்னன்னு தெரியுது, பட் எனக்கு காரணமே தெரியாம உங்க வார்த்தைக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கேன், ஸோ ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன நீங்க கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழுதுட்டு போறாங்க. அவங்களும் பெட்ல உட்காந்து அவங்களும் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, இவங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆகி தனியா உட்காந்துட்டு இருக்காங்கன்னும் போது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜென்சி அதான் சொன்னாங்க இல்லையா, நம்ம ரத்னசாமி போயிட்டு ஜென்சி அப்பா கிட்ட பேசினாரு, பட் அவர் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு. அதுக்கப்புறம் வர மீட்டிங்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னால முடியல, ஏதா காரணம் சொன்னாரு அவங்க அப்பான்னு கார்த்திக் கேட்கிறாரு. அதுக்கு ஜென்சி என்ன சொல்றா, என்ன காரணம்னு எங்க அப்பா சொல்லவே மாட்டேங்கிறாரு, கடைசி எவ்வளவோ நான் கேட்டு பார்த்துட்டேன், அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிறாரு அப்படின்னும் போது, ஏன் இப்படி பண்ற, சரிவா நம்ம போய் தனியா ஓடி போயா கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன நம்பி வா, நான் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்னும் போது, முடியாது கார்த்திக், உனக்கு எப்படி உங்க அப்பா கடவுளோ அதே மாதிரி எனக்கு எங்க அப்பா ரொம்ப முக்கியம், இப்ப நானும் உன் கூட வந்துட்டேன்னா அவர் சாப்பிட்டாரா தூங்குனாரான்னு கேட்க கூட ஆள் இல்லாம அனாதி ஆயிடுவார் எங்க அப்பா, அவரை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ இது வேண்டாம், நீ வெயிட் பண்றதுன்னு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கூட நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு ஜென்சி அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப நம்ம பீட்டரையும் சுப்பையாவும் தான் காமிக்கிறாங்க. பீட்டர் எங்க இருந்தோ நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப சுப்பையா பீட்டரை வழி மறிச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாரு. ஒரு பிக் டீல் நான் ஒன்னு முடிச்சிட்டு வந்திருக்கேன், நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம 2 பேர் லைஃபும் செட்டில் ஆக போகுது அப்படின்றாரு. அப்போ என்ன விஷயம் போது, ரத்னசாமியோட சாம்பாரோட ஃபார்முலாவை எனக்கு சொன்னா நல்ல டீல், உனக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காதுல சொல்றாரு. அதை கேட்ட பீட்டர் என்ன பண்றாரு, அப்படியா நீ டீல் பேசினால ஏமாத்திட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி இவரும் ஆசைப்படுறாரு போல. அந்த மாதிரி பேசும்போது இந்த சுப்பையா என்ன பண்றாரு, கண்டிப்பா டீல் முடிச்சது யாரு, இந்த சுப்பையாவாச்சே, 100 out of 105% பக்கா உனக்கான பேமெண்ட்டை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சுப்பையா வந்து பீட்டர் கிட்ட பேசிட்டே இருக்காரு. அப்ப பீட்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஃபார்முலா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நானே அந்த ஃபார்முலாவை சொல்லிடுவேன், பட் டீல் கன்ஃபார்மா முடியுமா, எனக்கு கேட்கிற பணம் கிடைக்குமா அப்படின்னும் போது 100% ஷோர்ன்ற மாதிரி சொல்லிட்டு பீட்டர் சொல்ல வராரு. என்ன சொல்றாருன்னா, சோஃபி வைக்கிறா தெரியுமா சாம்பார், அந்த சாம்பார் ஒரு கிண்ணத்துல அள்ளிக்கணும் போது, அப்போ சுப்பையா சொல்லு, நான் சோஃபி சாம்பாரை கேட்கல, ரத்னசாமியோட சாம்பாரை பத்தி கேட்கிறேன் அப்படின்னும் போது, ரத்னசாமி சாரி சோஃபின்னா அரவிந்த் சாமி வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா, ரத்னசாமி வீட்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கா, சோ சொல்றதை மட்டும் வாங்கி மூடிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி வைக்கிற சாம்பாரை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் சொல்ல வரும்போது சுப்பையா கிட்ட, கன்ஃபார்மா அவன் ஏமாத்திர மாட்டான்ல, காசு கொடுத்துருவாள் அப்படிங்கிறாரு. 100% டேம் ஷோர் நீ சொல்லுன்னும் போது, அதுல 2 பேக்கெட் அந்த இது எடுத்துக்கிட்டல சாம்பார், அதுல 2 பேக்கெட் பூச்சி மருந்து ஊத்து, கூடவே 2 ஸ்பூன் வந்து பொட்டாசியம் சைனோட கலந்துக்கோ, டேஸ்ட் அல்லோன்னும் போது பாத்தியா புதிய காமிச்சிட்டு பாத்தியா, உனக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நான் அப்படி கேட்டேன், என்னையே நீ முட்டாளாக்கிட்ட பாத்தியா அப்படின்னு. போடாடே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட யாரு கேட்க சொன்னா, அந்த மகேந்திரன் தானே கேட்க சொல்லியிருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லு, நேர்மையா சம்பாதிக்க சொல்லு, ரத்னசாமிக்கு துரோகம் பண்றவங்க யாரையும் அவர் சம்பாரிச்சிட்டு போல, நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் அசோசியல் 2 பேரும் அசேசமா திட்டிங்கன்னு வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டுல தான் காமிக்கிறாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அவருக்கு வந்து 13 நாள் காரியம் பண்றதுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ மாப்பிள்ள சம்மந்தி வீட்டுல இருந்து அவங்களுக்கு ஒரு புடவையும் ஒரு வேட்டி சட்டையும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமுதா வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லும் போது, நம்ம கார்த்திக் என்ன பண்ணிடுறாரு, எடுக்கிறத 2ஆ எடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் எதுக்குன்னு வீட்டுல கேட்கும் போது இவர் உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. இது அப்பா சொன்னது, நாங்க எதுவும் இது பண்ணும்போது உங்க அப்பா எப்படா இது சொல்லுவாரு, நான் அவர் கூட 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன், இப்படி ஒரு கதை இருக்கிறதா அவர் சொன்னதே கிடையாது, ஏன்னா ஏமாந்துட்டு இருக்கேன். இல்லம்மா அப்பா தான் சொன்னாருன்னும் போது அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை, செம்மையா டென்ஷன் ஆறாங்க. வெளியே வந்து உங்ககிட்ட என்னடா பேச்சு, எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போறாங்க. வெளியே போனா அப்பதான் பீட்டர் கிட்ட இவர் பேசியிருப்பாரு, இன்னைக்கு கூட அம்மா என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப அமைதியான அம்மா, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து அவரோட பையங்கிற விஷயம் தெரியவே கூடாதுன்னு இப்பதான் பீட்டர்கிட்ட சொல்லி பாட்டுன்னு வீட்டுக்குள்ள நுழைவாரு. பார்த்தா இந்த அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. மூஞ்செல்லாம் பார்த்தா ரத்னசாமி பையன் மரியாதா இருக்க, எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி காசு புடுங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப அசாத்தி
திட்டிட்டு என்னத்துக்கு வந்த, காசு பணத்துக்கு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கையில போட்டு நகை நட்டெல்லாம் தூக்கி கழட்டி மூஞ்சில விசிறி அடிக்கிறாங்க பாருங்க. அப்போ சச்சு சொல்றாரு, உங்க நகைக்கோ உங்க சொத்துக்கோ 10 பைசா எனக்கு தேவை கிடையாது. நான் வந்தது என் தம்பி கார்த்திக்காக. தம்பிக்கு மீனா நாக்கு அறுத்துரு வேண்டாம் உனக்கு, நான் கார்த்திக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அப்போ கார்த்திகை சொல்றாமா, வார்த்தையை விடாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னும் போது அமுதாவும் கோவப்படுறா. ஏன்னா அவளுக்கும் அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவளும் வந்து திட்டுறா, நீ என்ன இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பிளான் போட்டு சுத்திட்டு இருப்பீங்களா நீங்க அப்படின்னும் போது தேவையெல்லாம் பேசாதீங்கன்னும் போது அப்போ அவங்க அம்மா சட்டுன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ ஒரு ஃப்ராடு, உங்க அம்மா ஒரு ஃப்ராடு அப்படின்னு போது அம்மாவை சொன்னோன்னே நம்ம சச்சுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, தேவையெல்லாம் பேசாதீங்க, அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க, பேச வேண்டாம், அப்படிதான்டா பேசுவேன், உன் அம்மாவும் நீயும் ஃப்ராடுங்கடா, இந்த மாதிரி வீடு வீடா போயிட்டு சொத்து எழுதிட்டு வர்றதான உன் பொழப்பு. நம்ம உங்க சொத்து எனக்கு 1 ரூபாய் தேவை கிடையாது. 13 நாள் காரியம் பண்ண நீ யாரு அவருக்கு காரியம் பண்றதுக்கு, அது பண்றதுக்கு தான் என் புள்ள என் பொண்ணுங்க இருக்காங்க, உன்னை நான் காரியம் பண்ண அலோவ் பண்ணவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதை விடியும் முடியாம நீங்க வந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு இவங்க நகை நட்டெல்லாம் தூக்கி சச்சு மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு இவங்க போயிடுறாங்க. இவங்களும் தூக்கி அமுதாவும் மூஞ்சில விட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த எலும்பு துண்டு நாய் பொறுக்கிட்டு போயிடு நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சச்சு வந்து கார்த்திக் மேல சமகாண்டார். கார்த்திக் காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாரு, ப்ளீஸ் சச்சு நீ போகாத, இதான் ஸ்டார்டிங், லேடிஸ் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் இரு, நான் சமாதானம் பண்ணணும். என்னடா உங்க அம்மா எங்க அம்மா அசிங்கமா பேசிட்டு இருக்கேன், இங்க இருக்க சொன்னா அப்ப என் அம்மாக்கு என்னடா மரியாதை இங்க இருக்கு, நீ வந்து இந்த ஆள் தேவையில்லை, நாங்க தாண்டா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னத்துக்கடா நாங்க வந்து கூட்டு நீங்க அவமானப்படுத்திட்டு இருக்க, கட்சி போடான்னு சொல்லிட்டு கார்த்திக் காலில் விழுந்து கெஞ்சியுமே இவர் எட்டி உரைச்சிட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ உள்ள வந்துட்ட பிறகுதான் கார்த்திக் கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேர் தாம்மா அமுதான்னு ஒன்னே தான். இப்போ அமுதா நம்ம பொண்ணு அமுதா, ஓ என் பேர் தான் ஹோட்டலுக்கு வச்சிருக்கான்னு பார்த்தா எனக்கே அவ பேர் தான் வச்சிருக்கானு சொல்லிட்டு இவங்க ரொம்ப காண்டாயிட்டு தான் வெளியே வந்து இந்த சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்ததா சீன் கட் பண்ணா நம்ம சச்சுவோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் தான் ஒன்று காமிக்கிறாங்க. என்னன்னா சச்சு வந்து ரேங்க் கார்டு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு போல அவங்க அம்மா கிட்ட, எல்லாத்துலயும் நல்ல கிரேட் எடுத்திருக்காரு, பட் சயின்ஸ்ல மட்டும் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காரு. அவங்க அம்மா ஏன்பா கம்மியா எடுத்துட்டேன் அப்படின்னும் போது எனக்கு அப்பாவையும் பிடிக்கல சயின்ஸையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்தறிஞ்சு அவங்க அப்பா அந்த ஆளெல்லாம் என்கிட்ட பத்தி பேசாதன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போனோன்னே அவங்க அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு, உன்னை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க அப்பாவை மட்டும் தப்பாவோ அசிங்கமாவோ பேசாத அப்படின்னு சொல்லும் போது இவர் அவங்க உன்னதான் ஏமாத்திட்டு போயிட்டாருலமா, இன்னும் எதுக்கு அப்பா தப்பா நீ சொல்லிட்டு இருக்கணுமா, அவர் என்னை ஏமாத்திட்டே போனாலும் பரவாயில்ல, அவர் ஏமாத்தினவராகவே இருந்தாலும் என்னை விட்டா வேற யாரும் அவரை உண்மையா லவ் பண்ணவே முடியாது, ஸோ ப்ளீஸ் உங்க அப்பாவை நீ தப்பா பேசாத அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்றேன் போது உனக்கு இப்போ புரியாது, போக போக உனக்கு புரியும், நீ வளர்ந்துட்டேன்னா உனக்கு புரியுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்போ கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து மன உடைச்சல இருக்காரு, ஏன்னா சச்சு கிளம்பி போயிட்டாரு இல்லையா. அப்போ டக்குன்னு சோஃபி ஃபோன் பண்ணி நம்ம மோட்டர் ரூம்ல சீட்டா ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. இவரு உடனே ஓடி வராரு. பின்னாடி மாமாவை கூப்பிட்டா சுடாத துப்பாக்கி, ஆக்சுவலி அது புல்லட்டே இல்ல, அந்த துப்பாக்கி தூக்கின்னு இளங்கவும் ஓடி வராரு. என்னன்னு பார்த்தா நம்ம சச்சு தான் மோட்டர் ரூம்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா நம்ம சச்சு சொல்றாரு, கொரட்டைன்னா சிறுத்தை புலி மாதிரியா இருந்ததுன்னும் போது ஆமா அப்படிதான் இருந்ததுன்னா எங்க அம்மா கரடி கத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் கையை பிடிச்சிட்டு உடனே வா நான் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திக் கையை பிடிச்சி தரத்தன்னு உள்ளே இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போயிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க உங்களுக்காக நான் வரல, என் தம்பி கார்த்திக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், கார்த்திக் என்ன வெளியே போன்னு சொல்லட்டும் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு வீட்டுக்குள்ள போறாரு. கார்த்திக் சொல்லுன்னு நான் சொல்ல மாட்டேமா, அப்பா ஆசை இவனையும் நீங்க குடும்பத்துல ஒரு ஆளை ஏத்துக்கணுங்கிறத நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் அவங்க வந்து போக மாட்டேன் அப்படின்னும் போது நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அம்மா ரொம்ப ஹர்ஷா பேசுறாங்க. அப்படின்னு அவங்க அம்மா ஹர்ஷா கத்திட்டு போன பிறகு நம்ம கார்த்திக் என்ன பண்றான், அமுதா கிட்ட நீ வேணா அவர்கிட்ட பேசி பாருக்கா, அவர்கிட்ட பேசினா எனக்கு அப்பாவே பேசின மாதிரி இருக்கு, நீ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அமுதாவும் அமைதியா உள்ள போறாங்க. இப்போ இந்த விஷயம் சோஃபிக்கும் தெரிய வந்துருச்சு இல்லையா. சோஃபி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பேரு அமுதாவா அப்படின்னு சோஃபி கேட்கறாங்க. உண்மையான அமுதாவே அவங்க தான் அப்படின்னும் போது சோஃபி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம சச்சி இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இதெல்லாம் வச்சு அப்பா மேல அதாவது அந்த அங்கிள் மேல வச்சிருக்க நம்பிக்கை, பெரியவர் மேல இருக்க நம்பிக்கை நீ எழுந்துறாத, அது என்ன காரணம்னு தெரியல, பட் அவங்க 2 பேரும் இவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்காங்க, நான் இங்க வந்து பார்த்தா வீட்டுக்கு ஹோட்டலுக்கு எல்லாம் அப்பாவோட பேர் தான் அம்மாவோட பேர் தான் அப்பா வச்சிருக்கிறாருன்னும் போது அப்போ இவங்க 2 பேரும் உண்மையா தான் இருந்திருக்காங்க, 3வது ஒரு அந்நிய சக்தி தான் இவங்களை வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு சோஃபி கிட்ட. சோஃபி அப்ப என்ன கேட்கறாங்க, அது எப்படி நீ கண்டுபிடிப்பேன் போது தெரியல, கடவுளை நம்புறேன், அவரு எனக்கு ஒரு வழியை காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சச்சு சொல்றாரு. சோ அன்னைக்கு நைட்டே பீட்டர் கிட்ட வந்து பேசுறாரு, எங்க அம்மா வேற அம்மா அவமானப்படுத்திட்டாங்க பீட்டர், கண்டிப்பா நான் இப்போ வந்து அவங்க 2 பேரும் பிரிச்சது யாரா, அந்த அந்நிய சக்தி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பீட்டர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாதியா, உட்காரியா பாத்துக்கலாம் அப்படின்னு, அப்பெல்லாம் நீ சொல்லாத, இப்போ நான் போய் கண்டுபிடிக்கணும், அந்த அந்நிய சக்தி யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா பேசி நடந்து வந்துட்டு இருக்காரா. நடந்து வந்துட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து சீட்டா சிறுத்தைங்களாம் அங்க சுத்துதுன்னு சொல்லிட்டு பேட்ரோல் மாதிரி போலீஸ் நிக்கிறாங்க போல. இவர் தனியா இவர் சென்னை நினைச்சிட்டு தனியா நடந்து வர்றதுனால போலீஸுக்கு காசுக்காக பிடிக்கிறாங்கன்ட்டு நான் எதுக்கு கொடுக்கணும் இவர் ஓவரா பேசுறாரு. கூட்டின்னு போயிட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க. இந்த சீன் நல்லா காமெடியாவே இருக்கும். ஜெயில அடைச்சிட்ட பிறகு இவர்ல சினம் கொண்ட சிங்கத்தை எந்த சிறுத்தை
பொருள் யாரையும் அழிக்க முடியாதுன்னு ஒரு டைலாக்லாம் பேசுவாரு. இவங்க வந்து எங்க தங்கியிருக்காருன்னு கார்த்திக் போன் போட்டு வர வச்சிடறாங்க போல. வர வச்சுட்டு பாருங்க சார், இவர் உங்க வீட்டுல தான் தங்கியிருக்காரு. ஆமா சார், எங்க வீட்டுல தான் தங்கியிருக்காருன்னா என்னென்னமோ வளர்ந்து இருக்கான் சார், சேஃபா வீட்டுக்கு போனா கண்டதை பேசிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்றாரு. சோ கார்த்திக் அந்த பிரச்சனைல இருந்து அவர் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ நைட் இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. காலை பொழுது விடிஞ்சோடனே நம்ம பப்புவையும் நம்ம சச்சுவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பப்பு வந்து சச்சுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காரு மூஞ்சில. மூடு போட்டுட்டே இவன் என்ன சொல்றா, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றா. சச்சுல ஆமாப்பா, நீ போட்ட மேக்கப் அப்புறம் தான் நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அமுதா அங்க இருந்து வராங்க. அமுதா வந்து பப்புவை திட்டுறாங்க, ஏன் பவுடர் லிப்ஸ்டிக் எடுத்து வந்து இந்த அளவுக்கு பூசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சச்சு என்ன சொல்ற, மாமா எதுக்கு இப்ப குழந்தை திட்டுற, இந்த பவுடர் இந்த லிப்ஸ்டிக்கும் போட்டதுக்கு அந்த குழந்தைய போய் திட்டுற, குழந்தைய இருக்க விட, அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போதே நம்ம அமுதா வந்து மெய் மருந்து சச்சுவை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அமுதா சரின்னு போகும்போது சச்சு கூப்பிட்டு, பாரு அமுதா, எனக்கு நீ அம்மா பேரை வச்சிருக்க, சோ அதனால உன்கிட்ட நான் கைண்டா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சொத்து பணம் இதுக்காக நான் இங்க வரல. கார்த்திக் ஆசைப்பட்டான், எங்க அப்பா கடைசியா அவருக்கான ஈம சடங்கு என்ன செய்ய சொன்னாரு, அதுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேனே தவிர்த்து உங்க அம்மா பேசுறாங்க பத்தியா, சொத்துக்கு பங்கு கேட்பேன், இது காசு கேட்பேன், அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. சோ ப்ளீஸ் இதை போய் உங்க அம்மா கிட்ட புரியவே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் ஓகே அப்படின்ட்டு அமைதியா தலையாடிட்டு உள்ள போறாங்க. அப்படியே இப்ப சச்சு வந்து ஹோட்டல்ல போய் உட்காந்துருக்காரு. யாருன்னா அமுதா கஃபேல தான் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு அந்த சாம்பாரை மட்டும் நக்கி பாத்துட்டு இருக்காரு. அப்போ கார்த்திக் உள்ள வந்துட்டு, என்ன ஹோட்டல் என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது, பரவாயில்லப்பா உங்க ஹோட்டல் சாம்பார் நல்லா இருக்குது அப்படிங்கிற போது இவர் என்ன சொல்றாரு கார்த்திக், உங்க ஹோட்டல் சாம்பாரோட என் ஹோட்டல் சாம்பார் நல்லா இருக்குது இல்லைன்னும் போது என் சட்னிக்கு உன் சாம்பார் ஈடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்போ நம்ம சச்சு என்ன சொல்றாரு, இப்ப இந்த சாம்பார் நல்லா தானே நீ வாய் பேசிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நான் இங்க இருந்து ஊருக்கு போன உடனே என் சாம்பார் உன் சாம்பாரை விட நான் ரொம்ப டேஸ்டா செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம கார்த்திக் என்ன சொல்றாரு, எங்க சட்னியை கூட உன் சட்னியோட நான் டேஸ்ட் ஆக்கி காட்டுறேன். இவங்க 2 பேரும் இங்க பெட் பேசிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இப்ப சோஃபி வீட்டை தான் காமிக்கிறாங்க. சுப்பையா வந்து சோஃபி பேக்ல ஏதோ தேடிட்டு இருக்காரு. அது சோஃபியும் பாத்துறாங்க. என்ன தேடிட்டு இருக்கேன் போது, என் ரெஸ்ட் வாட்ச் வந்து உன் பேக்ல இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் போது, என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறேன், ஒழுங்கா பேக் வச்சுட்டு அங்க வந்து வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவர் வெளியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா கௌரி கார்ல வராங்க. வாங்க ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கார்ல ஏற சொல்றாங்க. இவரும் கார்ல ஏறி போறாரு. இப்ப கார்த்திகை தான் காமிக்கிறாங்க. கார்த்திக் இளங்கோ கிட்ட போயிட்டு, ஐயோ மாமா, நீ சொன்ன விஷயத்த நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா அசிங்கமா ஆயிட்டு இருக்கோம். அவன் பாரு அப்படியே அப்பா மாதிரியே பேசுறான் பாரு அவன். அந்தாலு, ஐயோ மாமா, நீ சொல்ற மாதிரி நான் போயிட்டு சச்சு கிட்ட கேட்டிருந்தேன்னா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருப்பான். அவனுக்கு அப்பா மாதிரி அப்ப ஒரு ஸ்பிரிட் இருக்கட. அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, அடுத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்க அளவுக்கு நம்மளது பெட்டர் ஆக்கி காமிக்கணும்ட்டு. அவன்கிட்ட அந்த ஃபயர் அப்படியே இருந்தது. ஆனாலும் அவ ரத்னசாமியோட உண்மையான பையன் சொல்லவே எனக்கே வெக்கமா இருக்கு. அப்பாவோட ஃபுல் ஸ்பிரிட்டும் அவன்கிட்ட இருக்கு. அவன் வந்து சொல்றான், உன் சாம்பாரை விட ஏன் சாம்பார் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதுதான் நல்லது, அவரோட தாட் அப்படியே அவருக்கு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க கட் பண்ணி இங்க கௌரி கூட போன சுப்பையாவை தான் காமிக்கிறாங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது கௌரி வந்து பேசினாங்க, இந்த மாதிரி அந்த சேட்டு ஆளுங்களை ஏன் பகச்சுக்கிட்டீங்க, அது எவ்வளவு பெரிய ஆளு, அந்த இடத்த போயிட்டு ஆல்ரெடி வில்லங்கம் இருக்கு, அந்த இடத்த போய் அந்த ஆளுக்கு கை காமிச்சு விட்டு வித்து இருக்கிறீங்க, காசு வருதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கௌரி கேட்கும்போது அதுக்கு சுப்பையா என்ன சொல்றாருன்னா, அந்த ஓனர் தான் தான் பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப இந்த பதில் நான் போய் சேட்டுக்கிட்ட சொல்ல முடியுமான்னும் போது, சரி நான் இப்ப என்ன பண்றதுன்னு, நீங்க மட்டுமே அந்த ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னும் போது, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னா, ஆமா உங்களால கடன் வாங்கி கூட கொடுக்க முடியாது, பட் நான் நினைச்சா உங்களால அதுக்கு முடிக்க முடியும், நான் அதை பாத்துக்கிறேன், அதுக்கு பதிலா எனக்கு உங்க சோஃபி எங்க வீட்டுல வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி அனுப்புறாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாம இவர் அழுதுட்டே வீட்டுக்கு வராரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம சச்சு வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா இது பக்கெட்ல தானே பாத்ரூம் போயிட்டு இருப்பான். சோ அந்த பையனை வந்து பாத்ரூம் போக வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்னென்னமோ பண்ணி அந்த பையனுக்கு அந்த அனகம் நல்லா சாவடிச்சுட்டுனா நீ பாத்ரூம் போ ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது அமுது அங்க வந்து பாத்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னும் போது, எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றாங்க, ஏதோ சின்ன பையனுக்கு யாரோ ஏதோ சொல்லி பயன்படுத்தி இருக்காங்க, அதுல குழந்தை பயந்து போயிருக்கு, இப்போ கியூர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த விஷயத்த வந்து அமுதா வந்து ஜெயலட்சுமி மாட்டியே சொல்றாங்க. அது கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாமா சச்சுதாமா காரணம், அவர் தான் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தைரியம் கொடுத்தாருன்னும் போது இந்த அம்மா காண்டாயிடுறாங்க, முறைச்சுன்னே போயிடுறாங்க. இப்ப நம்ம சுப்பையாவை தான் காமிக்கிறாங்க. இவர் வந்து எந்த தைரியத்துல சோஃபிட்ட பேசுறாரோ தெரியல. சோஃபி கிட்ட கேட்ட உடனே குடத்தையும் குண்டானையும் தூக்கி அடிக்க ஓடி வர, நீ எல்லாம் மனுஷனா, நீ என்னதான் நீ ஒரு ஜென்மமா இருந்தாலும் வேற ஒருத்தியோட உழைப்பில சாப்பிடுறோம் தூங்குறோன்ற ஒரு உணர்ச்சி இல்லையா உனக்கு, இப்படிதான் ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை அவங்ககிட்ட சீரழிச்சுட்டு இப்ப மறுபடியும் வந்துட்டு எனக்கு அவங்க கூட போய் வாழுங்கிற, என் காசு கொடுக்குறேன்னு சொன்னா, இந்த மாதிரி நீ ஒரேடியா ஒருத்தனுக்கு விற்கிறதுக்கு தினம் ஒரு ஆளை கூட்டிட்டு வா வீட்டுக்கு, நான் அவங்க கூட இருந்து உனக்கு இன்னும் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. நான் உன் அப்பா மாதிரி நீ ஒரு நாள் கூட என்கிட்ட நடந்ததுல, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. சோ அது வந்து பீட்டரும் சச்சுவும் பார்த்துட்டு சுப்பையாவை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு மரத்தடியில குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம பீட்டர் கேட்கறாங்க, எவ்வளவு
எவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த 2 லட்சம் உனக்கு வந்தது இல்ல, அந்த பணத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது, கொஞ்சம் கடனை கொடுத்துட்டேன், மீதிக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினேன் அப்படிங்கிறாரு. சச்சி வந்து எதுக்கு லேப்டாப் வாங்கணும் போது ஆன்லைன்ல ரம்மி விளையாட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரே அவர் காலில் இந்த செருப்பு கழட்டி தூக்கி தூக்கி தலை மேலே அடிச்சுக்கிறாரு. அதை பார்த்து சச்சு உன் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர, ஒரு ஸ்கூட்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டா தெரியுமா, நீ நடானா ஆன்லைன் ரம்மி அப்படி இப்படின்னு பணத்தை வீண் பண்ணிட்டேங்கிற மாதிரி இவர் பேசும்போது ஆமா எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன், எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன்னு இவர் அடிச்சுக்கினே அழுதுங்கனே போறாரு. அப்போ பீட்டர் சொல்றாரு இப்பதான் அழுவான், காலைல பாரு ஃப்ரெஷ்ஷா எதுவும் நடக்காத மாதிரி வந்து பேசுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா காலை பொழுது விடிஞ்சோடனே சோஃபி பீட்டர் எல்லாம் அழுதுகிட்டே ஒரு மரத்தடியாண்ட வந்து பாக்குறாங்க. என்னன்னா நம்ம சுப்பையா தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு. சோ சுப்பையாக்கு பண்ண வேண்டிய ஈம சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அந்த கௌரியும் கௌரியோட பையனும் வந்து மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. இந்த விஷயம் தான் வந்து நம்ம சச்சுக்கும் தெரிய வருது, இவர் எக்ஸ் ஹஸ்பண்ட் பரோல்ல வெளியே வந்திருக்காரு அப்படின்ட்டு. அங்க பண்ண அடுத்த நாள் காலையில சோஃபியும் நம்ம சச்சுவும் உட்காந்து பேசுறாங்க. என்னன்னா இந்த ஆள் பாரு எவ்வளவு பெரிய கடன் சுமை என் தள்ள சுமந்துட்டு எவ்வளவு ஜாலியா செத்து போயிட்டான் பாரு, சாகும்போது கூட எவ்வளவு செல்ஃபிஷா செத்து போயிருக்கான் பாரு, என் தலையில இப்படி கட்டியிருக்கான் அப்படின்னும் போது அப்ப சச்சு என்ன சொல்றாருன்னா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கார்த்திக் கிட்ட கேளு, அவங்க நல்ல ஃபேமிலி, அவங்க செய்வாங்கன்னு போது அவங்களும் எவ்வளவுதான் சச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சோஃபி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி எம்பாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏதாவது உதவினா ஏன்னா அவங்க அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ண, நான் உனக்காக வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி சச்சு சொல்றாரு. அங்க கட் பண்ணா சச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. அமுதா வந்து சச்சு கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரி அன்னைக்கு நான் கோவப்பட்டு பேசிட்டேன், எங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு, சடனா அவர் எங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல அப்படிங்கும் போது நான் தப்பா ரியாக்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னும் போது பரவாயில்ல நீ புரிஞ்சுக்கிட்டால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம சோஃபி வர கொஞ்சம் நாள் ஆகும், அவ லீவ்ல இருக்கா, ஸோ அது வரைக்கும் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டீயை குடிச்சு பார்த்துட்டே சச்சு ஐயோ நீ சமைச்சவன் திங்கிறதுன்ட்டு இவர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு காய்கறிலாம் கட் பண்ணி இவர் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம சச்சுவும் பீட்டரும் வெளியே வந்து குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கிட்டே இருக்கும் போது பார்த்தா ஜென்சி அப்பாவும் போகிறத பார்த்து நம்ம சச்சு இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு பீட்டர்கிட்ட பேசுறாங்க. யாரு இவர் எப்படி நீ பார்த்துக்க முடியும், நீ தான் சென்னையில இருக்கேன் போது இல்லப்பா நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இவர் யாரு ஜென்சியோட அப்பானும் போது இவர் வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமானும் போது பீட்டரும் சொல்றாரு. உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அந்த வீட்டுக்கு தான் போறாரு. அவர் போனா இவர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா அமுதாவோட பையன் தானே பண்ணினா அப்படிங்கிறாரு. இவரும் ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இவர் பேரு இருதயதாஸ். அப்போ நம்ம சச்சு வந்து அவர்கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு அம்மாவை தெரியுமா அப்படின்னும் போது உங்க அம்மாவையும் தெரியும் அந்த ரத்னசாமியும் தெரியும் போது சரி ஓகே அவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க அப்படின் போது இது நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமான்றாங்க. ஆமான்னும் போது அதை நான் சொல்றதுக்கு இப்ப ரெடியா இல்ல அப்படின்னும் போது சரி என் கார்த்திக் என் தம்பிக்கு எதுக்கு நீங்க உங்க பொண்ணு தராம இருக்கீங்கன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ அதுல தலையிடாத போது சரி அம்மாவும் அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏன் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் அவர் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு. சோ இவருமே சென்னைக்கு பொழப்ப தேடி போன ஒரு ஆள் தான். இவரும் யாரு ரத்னசாமியும் தான். இருதயதாஸ் அண்ட் ரத்னசாமி இவங்க 2 பேரும் வந்து சென்னையில ரூம் எடுத்து தங்கி இருந்தாங்க. அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போதான் அமுதாவை வந்து ரத்னசாமிக்கு இருதயதாஸ் மூலியமா தான் பழக்கம் ஏற்பட்டது. 2 பேருக்கும் அவங்கவுங்க கேரக்டர் பிடிச்சி போயிருக்கு. அந்த டைம்ல அமுதா வந்து ஒரு இட்லி கடை மாதிரி ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்போ இருந்த கால சூழ்நிலையால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த இட்லி கடையை இடிச்சு தரமாட்டாயிட்டாங்க. அதனால நம்ம அமுதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. பட் உடஞ்சு போனதோட அவ நிக்காம ரோட்டு கடையில இட்லி போட ஆரம்பிச்சா. அதை பார்த்து நம்ம ரத்னசாமிக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போய் 2 பேருக்குள்ள பாண்டிங் ஏற்பட்டது. அப்பதான் ரத்னசாமியோட ஒரு தூரத்து சொந்தக்காரங்க யாருக்கும் கல்யாணம் ஒண்ணு இருக்கு, நான் அந்த கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னசாமி அமுதா கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ போகும்போதுதான் அங்க போய் அந்த கல்யாணம் பார்த்துட்டு வரும்போதுதான் ஜெயலட்சுமியோட அப்பா அவர் வந்து பணக்காரர் அப்பயே ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாரு போல. அவர் ரத்னசாமிகிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த ஹோட்டலை உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இந்த படுபாவி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரின்னு கையாழ்த்து போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னு இவர் தலை இடி இறங்கின மாதிரி இருக்கு சச்சு தலையில. அது மட்டும் இல்லாம 10 நாள் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுறான், அதுவும் எனக்கு எழுதுறான். இந்த மாதிரி என்ன லெட்டர் எழுதிருக்கான்றத சச்சு கிட்ட காமிக்கும். சச்சுவே படிக்கிறாரு. அன்புள்ள அமுதா அண்ட் இருதயதாஸ்க்கு நான் எழுதிக்கிறேன், இங்க வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா இங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை எனக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால நீங்க யாரும் எனக்காக கோவப்பட வேணாம், என் மேல நான் பண்ண தப்பு தான், என்னை மறந்துட்டு அவங்க வாழ்க்கைய பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் லெட்டர் எழுதி வச்சதோடனே அமுதா கிட்ட இவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு இருதயதாஸ். அதை பார்த்துட்டு இந்த லெட்டரை படிச்சு பார்த்த அப்புறம் தான் அமுதாக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க அமுதா பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அப்போ நான் போய் அமுதா கிட்ட கேட்டேன், வா அவங்ககிட்ட ஊட்டியில போயிட்டு என்ன நியாயம்னு கேட்போம் போது வேணாங்க
இந்த மாதிரி அவர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது, ஒரு நாள் வருவாரு, வரவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இனிமே அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன், குழந்தைய நான் வளர்த்துக்கிறேங்கிற மாதிரி அமுதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. இதை நேரா வந்து சோஃபி கிட்ட இவர் சொல்ற போது சோஃபியும் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்போ ரத்னசாமி அங்கிள் தான் உங்க அம்மாவை ஏமாத்திட்டாருன்னும் போது அவன் தான் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி வேற என்ன சொன்னாருன்னும் போது இனிமே அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது நான் இருந்தேன் இருதயதா சொல்றாரு. அப்படி இருக்கும் போதுதான் விதி அவனை என் முன்னாடி கொண்டு வந்து நினைச்சது. அவன் பையனுக்காக அவன் வந்து என்கிட்ட கெஞ்சு நான் கூத்தாடினா நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அமுதாவை போய் அதாவது சச்சுக்கு 8-7 வயசு இருக்கும்போது அமுதா ஒரு வாட்டி போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ பார்க்க போகும்போது அமுதா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காருன்னும் போது அவன் அப்படியே தான் இருக்கான், சந்தோஷமா தான் இருக்கான் போது அவர் எப்பயாவது உங்களை பார்த்தாருன்னா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் குழந்தை குட்டி, நான் செட்டில் ஆயிட்டேன்றதை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா அமுதா வந்து இருதயதாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இவரும் அப்படியே வந்து ரத்னசாமி கிட்டயும் சொல்லியாச்சு. சோ இதை தெரிஞ்சுட்டு ரத்னசாமி அவளே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நீ நான் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன்னா இருதயதாஸுக்கு என்னன்னா உன் பையனுக்கு என் பொண்ணு நான் கொடுக்க மாட்டேங்கிற மைண்ட் செட்ல அவர் இருந்ததுனால அவளே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் போது யாரா சொன்னு சொல்லிட்டு இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போதுதான் இப்பதான் அவருக்கு தெரியும் சச்சுன்ற ஒரு வளர்ந்த பையன் நமக்கு சென்னையில இருக்கான் அப்படின்ட்டு. அதை வந்து வீட்டுல சொல்ல முடியாம தான் அவர் இவ்வளவு நாள் பண்ணி இப்ப கார்த்திக் கிட்ட சொல்லி இங்க கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்போ இதை சோஃபி கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த விஷயத்த அந்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் போது ஏன் சொல்லணும், என்னதான் ஏமாத்திட்டு போயிட்டாலோ அந்த இங்க தானே அமுதா வீட்டுக்கும் அமுதான்ற பேர் தான் வச்சிருக்காங்க, ஹோட்டலுக்கும் வச்சிருக்காங்க. சோஃபி சொல்றா கில்ட்னால வச்சிருப்பாருன்னும் போது என்ன கன்றாவி, அந்தாலும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காரு, நான் இதை சொல்ல போய் அவங்க யாரையும் வெறுத்துற வேணாம், பட் இன்னொரு வாட்டி அந்த அம்மா கத்திச்சுல இந்த உண்மையை கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சச்சு சொல்றாரு. அங்க பண்ண இங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இப்ப சச்சு நம்ம அமுதாவும் தானே சமைச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க சமைச்சுக்கிட்டே அமுதா சொல்றாங்க கார்த்திக் கிட்ட பேசலாம்ல, கொஞ்சம் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லலான்னு போது அது எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் முடியும்ன்ற மாதிரி சச்சு சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு ஜெயலட்சுமி உள்ள வந்து நம்ம குடும்ப விஷயத்த கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் போது இவங்க ரொம்ப டென்ஷனா கத்துறாங்க பாருங்க. அப்ப சச்சு என்ன பண்றாருன்னா ஏமா தேவலாம் பேசுறீங்க, நீ யாரா என்ன அம்மான்னு சொல்றதுக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமாடா உன்னால, சோ அம்மா வந்துட்டு எதுக்குடா என் குடும்ப கதையில் நீ தலையிடுற மாதிரி இவங்க ரொம்ப ஹர்ஷா பேசிடுறாங்க. இதை கேட்ட சச்சுக்கு சமகாண்டாயி கோஸ்ல கத்திய குத்துறாரு. அங்க கட் பண்றாங்க. இங்க கௌரியவும் அவர் பையன் தான் காமிக்கிறாங்க. சோஃபி கிட்ட வந்து மிரட்டுறாங்க, உங்க அப்பனுக்காக 2,30,000 நான் கொடுத்து கடனை செட்டில் பண்ணிருக்கேன், எனக்கு கொடுக்கும் திருப்பி கொடுத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னா அதெல்லாம் முடியாது, நீ எங்க வீட்டுல வந்து வாழ்ந்து பாரு, வாழ்ந்துதான் ஆகணும், இப்ப நீ வரல அப்படின்னா உன்னை எப்படி கூட்டு போன எனக்கு தெரியும் சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த சோஃபி அழுதுகிட்டே நம்ம சச்சு கால் பண்ணி சொன்னோன்னே சச்சு குடுக்குடுன்னு கௌரி வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு இந்த மாதிரி நான் அவ கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன், சோஃபியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னும் போது அவங்க பையன் எகிரிட்டு வரான், தம்பி நீ ஆல்ரெடி பரவாயில்ல வந்திருக்க, கிளம்பு காத்தோட்டன்ற மாதிரி நம்ம சச்சு கலாச்சு விட்டுறாரு. அவங்க அம்மாவை சரி சரி இப்போ உனக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இங்க இருந்து கிளம்பிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த கௌரி ரொம்ப ஓவரா பேசு பாருங்க, அடியாளுங்களை விட்டு நம்ம சச்சு அடிக்க ஆரம்பிக்கும் போது இப்பதான் சச்சு யாருன்னு காமிக்கிறாங்க. பொச்சி அடி நடிச்சுத பாரு, இன்னொரு வாட்டி நீ சோஃபி கிட்ட போய் நீ தகராறு பண்ண சும்மா ஒரு மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. நேரம் எங்க வர்றாருன்னா சோஃபி வீட்டுக்கு தான் வராரு. இந்த பாரு சோஃபி, நான் என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன், உனக்கு நீ இங்க இருந்தனா அந்த பொண்ணு வேற ஒரு பிளான் பண்ணிருக்கா, அந்த பொம்பளை உன்னை வச்சுட்டு இனி உன்னை அவங்க வாழ விட மாட்டா, குறைஞ்சிக்கிட்டே தான் இருப்பா, அதனால நீ என் கூட சென்னைக்கு வந்துரு, என் வீட்டுல தங்கிரு, நீ எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இல்ல உனக்கு பிடிக்கலன்னா நீ மட்டும் வீட்டுல இரு, டீச்சர் ட்ரை பண்ணி என்ன கன்றாவினா அங்கேயே பண்ணிக்கிட்டு போ, நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன், கடையில கூட படுத்து தூங்கி எழுந்துக்கிறேன், பட் நீங்க இருக்கிறது சேஃப் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் போறாரு. இப்படி சொல்லிட்டு போன உடனே சோஃபியும் யோசிக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இவர் என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டு எம்எல்ஏ கிட்டயோ ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்கிறாரு. அங்கே கட் பண்ணா இங்க எல்லாருமே இளங்கோ நம்ம கார்த்திக் பீட்டர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது பரவாயில்லப்பா பெரிய ஆள், நீ ஏன் தனியா கௌரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது நமக்கு தான் ஷார்ட் டெம்பர் இல்ல, நானு சோஃபி அழுதுட்டே சொன்ன நீ மனசு கேட்கலாதான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே சந்திர சாக்கில் உங்ககிட்டயும் ஒரு லவ் கதை ஓடி இருக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலாச்சி பேசினாங்க. அப்போதான் நம்ம சச்சு என்ன சொல்றாருன்னா நான் என் ஃப்ரெண்ட் எம்எல்ஏ கிட்ட பேசினேன், அவனும் இங்க இருக்கிற எம்எல்ஏவும் ஒரே கிளாஸ்மேட்ஸ், ஆமா அவர் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இங்க இப்ப கௌரியாவை தான் காமிக்கிறாங்க. கௌரி வந்து அவனை வெட்டு வண்டா குத்து வண்டான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ போன் பண்ணி இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்கிற மாதிரி சொல்றாரு போல. அப்படியே அங்க கௌரி சைலன்ஸ் ஆகுது. சோ எங்க கௌரி கதை ஓவர் ஆயிடுச்சு. அங்க கட் பண்ணா இப்போ அன்னைக்கு ராத்திரி தான் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோஃபியை கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டாங்க. வீட்டுல என்ன சண்டை போடுறாங்கன்னா ஜெயலட்சுமி அம்மா அவன் நாளைக்கு பண்ண போற 13ஆம் நாள் சடங்கு அவன் பண்ணவே கூடாது அப்படிங்கும் போது இளங்கோ கூட இப்ப சப்போர்ட் பண்றாரு. என்னன்னா அவனுக்கு நீங்களே பணம் கொடுத்தா கூட வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு தான் போவான். அவன்கிட்ட மாமாவை நான் ஒரு பிசினஸ் மேனா கூட இருந்து பாத்திருக்கேன், அதோட மொத்த தாட்டுமே அவன்கிட்ட இருக்கு, சோ அவன் காசு பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டான் அப்படின்ட்டு இளங்கோ சொல்றாரு. கார்த்திக் சொல்றான், அமுதா சொல்றாங்க. பட் இந்த அம்மா சமாதானம் ஆற மாதிரியே இல்ல. கார்த்திக் நம்ம சச்சுவே உள்ள வராரு. இந்த பாருமா இவ்வளவு நாள் பொறுத்துட்டேன், நாளைக்கு ஒரு மணி நேரம் பொறுத்துக்கோ, நான் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போறேன், உன் கண் முன்னாடி இனிமே நான் வரமாட்டேன்னு தான் இந்த அம்மா கொஞ்சம் அமைதியாவது சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே காலையில சடங்கு பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பண்ணிட்டே இருக்கும் போது பார்த்தா
சடனா இருதயதாஸ் வந்து ஸோ ஜென்சி அப்பா இறங்கி வந்து பேசுறாரு. இந்த மாதிரி என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரத்னசாமியும் தெரியும், அமுதாவையும் எனக்கு தெரியும். ரத்னசாமி தான் பையனுக்காக எத்தனையோ வாட்டி என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டான், நான் மறுத்துட்டேன். பட் அமுதா பையன் அவன் தம்பிக்காக வந்து பொண்ணு கேட்டான், நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்பதான் அந்த அம்மா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அமுதாங்கிறவங்க கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சொல்லிட்டு மேல சச்சு கிட்ட ஏறி வந்துட்டு, என்னப்பா நான் கரெக்டா பேசிட்டேனாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவரும் இல்ல, சரி சரி அங்கிள், சாரி அங்கிள், எனக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பதான் அதை காமிக்கிறாங்க. அன்னைக்கு அமுதா அம்மா திட்டினாங்க இல்லையா, இவர் கோஸ்ல கத்தி சொல்லிட்டு போனாரு. நேரம் இருதயதாஸ் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. புடிச்சு கிழி கிழிஞ்சிச்சியோ, ரத்னசாமி தான் கேட்டவன், அவன் புள்ள கேட்டவன் கிடையாதியா, அவனுக்காக கூடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராஷா கத்திட்டு அப்புறம் பக்கத்துல உட்காந்து, பாருங்க அங்கிள், என்னதான் ரத்னசாமி தப்பு பண்ணிருந்தாலும் அமுதா தப்பு பண்ணல. நீங்க தானே 1000 விஷயம் சொல்லிருக்கீங்க, அமுதா தான் என் உயிரை காப்பாத்துனா, அதனாலதான் அவ தங்கச்சி நீங்கள அந்த தங்கச்சி பையனா நான் கேட்கறேன், ஏன் தம்பிக்கு உன் பொண்ணு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறாரு. இவரும் ஒரே மாசம் தான் உனக்கு டைம், நேரம் நீ வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு போயிடணும், இல்லைன்னா மாவன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் அவர் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம், டேட் எல்லாம் குறிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ சச்சு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. எல்லாரும் வந்து வழி அனுப்பும் போது அப்போ ஜெயலட்சுமி அம்மாவும் வராங்க. வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, அந்த முகம் தெரியாத அமுதாவை நான் எவ்வளவோ தப்பா பேசிட்டேன், பட் நீ என் குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் யோசிச்சிருக்க, நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஸோ நான் பேசின எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருப்பா, நீ ஏன் ஊருக்கு போற, இங்கே தங்கு அப்படின் போது, இல்ல வேண்டாமா, எனக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, எனக்குன்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு லேபர்ஸ் இருக்காங்க, சொன்னா அங்க போய்க்கிறேன். பட் இது வரைக்கும் யோசிப்பேன் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் நமக்கும் சொந்த பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அம்மா இருக்கீங்க, தங்கச்சி இருக்கான், மச்சான் இருக்கான், என் தங்கச்சி பையன் இருக்கான், அது எல்லாத்துக்கும் மேல என் சின்ன தம்பி இருக்கான், ஃப்ரெண்ட் இருக்கான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா இவர் கிளம்பி போறாரு. ஸோ மேலே ஏறி ரோடு நடந்து வந்திருக்கும் போது நம்ம சச்சு வந்து கார்த்திகிட்ட சொல்றாரு, பார்த்தெல்லாம் கரண்ட் கையில வச்சிருக்கேன், ஊருக்கு போனே முத வேலை உன் சாம்பாரை பீட் பண்றது தான் அப்படின்னும் போது, நான் கூட உன் சட்னிக்காக தான் வெயிட் பண்ணுவேன், சட்னியோட பீட் பண்றது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்ல ஏறாரு. ஏறி பார்த்தா உள்ள சோஃபி உட்காந்து இருக்கு. என்னப்பா சோஃபி உட்காந்து இருக்கும் போது உன்னை நம்பிட்டா போலப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே ஹாப்பியா இவங்க வந்துட்டே இருக்கும் போது அப்ப சோஃபி கேக்குறாங்க, நீ உங்க அம்மாவை பத்தி அவன் அம்மா கிட்ட சொல்லவே இல்லைன்னும் போது, ஏன் நல்லா இருக்க சாம்பார் நம்மளே உப்பள்ளி கொட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கா